என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே? வணக்கம் மக்களே. அதாவது வீட்டில் சாதம் வடித்தேன், மீந்து போச்சு. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே சாப்பிட்டா பழைய சாதம் இல்லைன்னா இப்போ சூப்பரான அதாவது சளி பிடிச்சிக்கும். அதான் மதுரை ஸ்டைலில் தாளிச்ச சாதம் செய்யறாங்க எங்கள் அம்மா. அதான் சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கும் சாதம், பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சண்டை வரும் இதுக்கெல்லாம். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவே விட்டு பாதி சாப்பிடுவார். அவருக்கு தெரியாமல் சாப்பிட்ணுன்ட்டு நான் அவ்வளோ பயந்து அம்மா அப்பா அப்பா ஆவேஸ்காரோட செஞ்சு தான் பார்த்தாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்கம்மா கமெண்ட்ஸில், சப்பாத்தியை ரீயூஸ் பண்ணி ஐடியா சொல்லுங்கன்னு. அதாவது சப்பாத்தி சுடுறோம்ல, அதை ரீயூஸில் ஏதாவது டிஷ் சொல்லுங்க அப்படின்னு கூடி சீக்கிரத்தில் சொல்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? நல்லா புரிஞ்சு வச்சாச்சு தண்ணி. இதை வந்து சம்டைம்ஸ் வந்து தாளிக்க டைம் இல்லைன்னா நாங்களும் வீட்டில் குழம்பு இருந்துச்சுன்னு அப்படியே போட்டு சாப்பிடுவோம் இல்லையா மம்மி? அதை வந்து கையில் இதெல்லாம் நல்லது. ஃபாரின்ல விலை ஜாஸ்தி. இந்த சாப்பாடு 500 1000 வச்சு விற்கிறாங்க ஒரு பொட்டியில் போட்டு. டப்பாவில் போட்டு சாப்பாடு அவ்வளோ விலை விற்கிறாங்க. இன்னைக்கு சிமினி வந்து சர்வீஸ் பண்ணி போயிருக்காங்க. ஒரு அருமையான குருவி கூடு கட்டி இருக்கு, நல்ல குருவி. இது பண்ணணும். ஓகே, இனிமேல் என்ன பண்ண போறீங்க? ஓகே, தாளிக்கும் போது பார்க்கலாம். எங்கள் அப்பாவுக்கு தெரியாம சமையல் நடந்துட்டு இருக்கு. இல்லைனா வீட்டில் ஒரு போட்டியே வந்துடும் இல்லையா மதர்? 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சத்தமாக பேசு. அதனால வந்து தக்காளி பருப்பு கடைகள். இது என்னது? எங்க அப்பா ஸ்டைல்ல விருதுநகர் ஸ்டைல்ல வச்ச ஒரு அருமையான புளித்தண்ணி. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு கட்டி அனுப்புறதுக்கு சாதம், மோர் மிளகாய்க்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, தாளிக்க போறாங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் உண்டு, கிருமி நாசினி கலருன்னு சொல்லலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு, தூள் உப்பு சேருங்க. ஏன்னா சாதத்தில் சேர்க்கறதுனால தேவைக்கேற்ற அளவு தூள் உப்பு சேர்க்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்கி நல்லா வதக்கி அடுப்பு ஆன் பண்ணிட்டாங்க. வதக்கி நல்லா வதக்கி இப்போ நம்மளோட சாதம். இதை வந்து நீங்கள் பழைய சாதத்தெல்லாம் செஞ்சேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீ என்ன சீக்கிரம் பண்ணன்னு கேட்பாங்க. பசங்களுக்கு கூட இது மாதிரி கூட கட்டி அனுப்பலாம், நல்லா இருக்கும் அது. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட அத்தனை டிஷ்ஷும் கூடிய விரைவில் நாங்கள் போடுவோம். அப்படியா மம்மி? ஓகே, நல்லா கலக்குன்னு கலக்கிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணி கொள்ளுங்கள். ஆன் பண்ணி அதை கலக்கு என்று கலக்கி விடுங்கள். சூடு ஏறினாதான் சாதத்தில் இருக்க ஈரப்பதம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சூடானோடனே பார்க்கலாம்.